எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ரவா கட்லெட்ஸ் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, 5 நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக பண்ணி முடிச்சிடலாம். ஆக்சுவலாக ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிபியை. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்லாம், இல்லை வந்து நீங்கள் ஒரு ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். கிட்ஸுக்கெலாம் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரவா கட்லெட்ஸை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் வந்து வெள்ளை ரவையை நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்தா அந்த பச்சை வாசனை போயிடும். ஸோ சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். வறுத்துட்டேன். இப்போது தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆனோடனே, கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ஹீட் ஆனோடனே ரவையை சேர்த்துக்கிறேன். அதோட வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறேன். கேரட், கேப்சிகம், ஆனியன், கார்ன், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி டக்குன்னு இது வந்து குக் ஆகிடும். ரவை வந்து டக்குன்னு தண்ணி ஈர்த்துக்கும். பார்த்திங்கன்னா நல்லா குக்காகி ஒட்டாமல் வருது. இந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்கணும். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா பாதி குக் ஆகிடும், மீதி நம்ம வறுக்கும் போது ஃபுல்லாகவே குக் ஆகிடும். இப்போ ரவை நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ கட்லெட் செய்ய ஆரம்பிக்க போகிறேன். ரவை இருக்குது, மைதாவும் தண்ணியும் கலந்த மிக்ஸ்சர் இருக்குது, அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் இருக்குது. ரவையை வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து தட்டிக்கணும். கையில் வந்து ஈரப்பதமாக இருந்தால் ஈஸியாக அதை பண்ண முடியும். தட்டிட்டு அப்புறம் மைதா மிக்ஸ்சரில் முக்கி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுட்டேன். இதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்து கடாயில் எண்ணெய் சேர்க்குறேன். இது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சான்னு பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் போட்டு பார்த்து செக் பண்ணுறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ கட்லெட் ஒன்று ஒன்றா வைக்கிறேன். இப்போது 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுக்கணும். நல்லா கிறிஸ்பியாக இது ஆகணும். ஸோ பாருங்கள், ஃபியூ மினிட்ஸ்லேயே இது வந்து ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். ஹையில் வச்சிடாதீங்க, தீஞ்சிரும். மீடியம் ஹீட்லேயே வந்து இது டக்கு டக்குன்னு ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க, ரவா கட்லெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பயங்கர ஈஸியாக யம்மியான ஒரு டிஷ்ஷு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.